ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். ஃப்ரை பண்ணி பிரட்டி பரோட்டாவோட சாப்பிட. அதுக்கு நான் டூனா ஃபிஷ் எடுத்துருக்கேன். அதோட இந்த எல்லா மசாலாவையும் எடுத்துட்டு அதோட கூட கொஞ்சம் எல்லாம் ஒருமிச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நமக்கு தாளிக்க தேவையான எண்ணெய் சூடாகினதுக்கப்புறம் கடுகு, சீரகம், நான் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். அதோட பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா ஒரு தாளிச்சிட்டு அதனோட கூட இது என்ன சேர்த்துருக்குறேன், கருவேப்பிலை, வெங்காயம், தாளிக்கிறவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டு தாளித்து நல்லா ஒரு வதங்கினத்தோட ஒரு 2 டொமேட்டோ எடுத்து வெட்டி வச்சுட்டு அதோடு சேர்த்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீன் மசாலாவை நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா க்ரஸ்டட் சில்லி மட்டும்தான், கட்டத்தூள்ன்னுவாங்க. அதையும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்ச ஃபிஷ்ஷையும் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வேண்டி கெச்சப் சேர்த்துருக்கேன், டொமேட்டோ சாஸ். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அதோட ஃபிஷ் ஃப்ரை பிரட்டினது ரெடி ஆகிடும். அதோட பரோட்டாவோட எடுத்து சாப்பிட சூப்பராக இருக்கும். இதுதான் டே ஸ்பெஷல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மாம்ஸ். ஓகே, உங்களோட ஆதரவுக்கு